ராமதாசும் அன்புமணியும் சமூக நீதி அரசியலை சாதி அரசியலாக மாற்றுவதற்காக வன்னியரிடம் ஒரு பொய் நம்பிக்கையை உருவாக்கி சாதிக்கு தனி இட ஒதுக்கீடு என்ற கோரிக்கையை எழுப்புவதற்கு தீர்ப்புகள் அடி கொடுத்தன. உயர் நீதிமன்ற உச்ச எங்க போனாலும் அவங்களால ஜெயிக்கவே முடியாது. நான் பலமுறை உங்க கூட்டங்களில் சொல்லியிருக்கிறேன். இந்திய அரசமைப்பு சட்டப்படி அவங்களுக்கு வாய்ப்பே இல்லை. இப்ப நீங்க திட்டவட்டமாக சொல்லாம ரகுபதி போன்றவர்கள் இல்ல நாங்க ஒன்றும் இடஒதுக்கீட்டுக்கு எதிரானவர்கள் இல்லை, ஆனா கணக்கெடுப்பு அவங்க நடத்தட்டும், நீங்களே கணக்கெடுப்பு நடத்துங்க. குவான்டிஃபைபிள் டீட்டா படி வன்னியர் கேஸ்ட் இல்ல கிளாஸ்ன்னு வந்துடுச்சுன்னா கொடுங்க, யாரும் வேணாங்களே. எல்லாரும் உழைக்கும் மக்கள் தானே, அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய நீதி கிடைக்கணும், யாரும் மறுக்க போறதில்லை. அப்படி இல்லாமல் இவனுக்கு கொடுக்காத எனக்கு கொடு என்பதற்கு இது பயன்படாது. இந்த வன்னியர்களுக்கு 10.5 வழங்கிய போது குவான்டிஃபையபிள் டேட்டா கேட்டாங்க. அளவு வகைப்பட்ட தரவுகள், திட்டவட்டமான தரவுகள் கேட்டாங்க. கணக்கெடுப்பு நடத்தினா தானே நாங்கள் செய்ய முடியும். சரி, கணக்கெடுப்பு நடத்துறதுக்கு என்ன பண்ணணும்? பொதுப்பட்டியலுக்கு கொண்டு வந்துருங்க. சென்சஸை பொதுப்பட்டியலுக்கு வந்தால் நாங்கள் போய் கணக்கெடுப்பு நடத்திக்குவோம். அதில் ஒரு தகவல் தப்பு. என்ன தப்புன்னா, உச்ச நீதிமன்றமும் உயர் நீதிமன்றமும் கடைசியா உச்ச நீதிமன்றம் கேட்ட குவான்டிஃபையபிள் டேட்டா என்பதனுடைய பொருள் என்ன? வன்னியர்களுக்கு சாதி என்ற அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்கப்படவில்லை, வழங்கப்பட முடியாது, சட்டப்படி முடியாது. சோஷியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வர்ட் கிளாஸஸ், காஸ்ட் கிடையாது. அப்ப கிளாஸஸ் என்று ஒரு காஸ்ட கிளாஸுக்கான அளவுகோலா நீங்க கருதணும்னா உங்கள்ட்ட என்ன வேணும்? குவான்டிஃபைபிள் டேட்டா வேணும். நீங்க இந்த குவான்டிஃபைபிள் டேட்டாவை கொடுக்காம நாங்க அவங்கள கிளாஸா கருதுறோம்னு ஆர்கியூ பண்ண முடியாது. ஆனா உண்மை என்ன நடக்கும்? நீங்க இந்த 20 விழுக்காடு எம்பிசிக்கும் குவான்டிஃபைபிள் டேட்டாவை பார்த்தீங்கன்னா எதை வன்னியர்களுக்கு கொடுக்குறீங்களோ அதை மற்ற எம்பிசி கொடுத்தாகணும். அப்ப நீங்க நினைச்சதுக்கு நேர்மாறான விளைவு ஏற்படும். இந்தியாவில் இருக்கக்கூடிய பெருங்குழுமங்களை எடுத்துக்கொண்டு பார்த்தால், ஒரு 200 குழுமங்களை எடுத்துக்கொண்டால் அவற்றினுடைய நிர்வாக குழுக்களில், அந்த மேனேஜிங் போர்டு அதில் இருக்கக்கூடியவர்களில் 92% உயர் சாதியினர். பழங்குடிகளில் அட்டவணை சாதியினர் இல்லை. இதே போல நீதிமன்றங்கள் தொடர்பான விவரம், சாதிக்கும் பொருளியல் தகுநிலைக்குமான உறவை காட்டுகிற ஒரு குடும்பத்தினுடைய சராசரி வருமானம் என்று எடுத்து பார்த்தால், சராசரி வருமானத்திற்கு மேல் 47% பிராமணர்களின் வருமானம் உயர்ந்திருக்கிறது. ஏனைய உயர் சாதிகள் 44%, பிற்படுத்தப்பட்டவர்கள் ஒரு 13%, அட்டவணை சாதியினர் குறைந்து இந்த சராசரியை காட்டிலும் அவர்கள் குறைவு. கடைக்கோடி நிலையிலே பழங்குடி மக்கள் இருக்கிறார்கள். 34 விழுக்காடு குறைவு அவர்கள். இதான் யதார்த்த நிலை. அரசு ஆய்வாளர்கள் தரக்கூடிய கணக்கு இது. அப்படியானால் எந்த ஒரு நலத்திட்டத்தை செயல்படுத்துவதானாலும் தரவுகள் வேண்டும். மருத்துவர் மெத்த படித்தவராக இருக்கலாம், மருத்துவம் கற்றவராக இருக்கலாம், அவர் கையிலே மருத்துவ கருவிகள் இருக்கலாம். ஆனால் முதலிலே அவர் செய்வது அந்த குறிப்பிட்ட பிணியாளர் அல்லது நோயாளருடைய நோய் காண் முயற்சி செய்கிறார். அவனுக்கு என்ன வந்திருக்கிறது, என்ன அவனுடைய குருதி அழுத்தம் என்ன, அவனுடைய நீரிழிவு நிலை என்ன, இதெல்லாம் பார்க்காமல் மருத்துவத்தை தொடங்கவே முடியாது. ஆனால் இந்திய சமூகத்தில் ஏனைய பிற்படுத்தப்பட்டவர்கள், பெரும்பான்மையாக இருக்கிற பிற்படுத்தப்பட்ட மக்கள் அவருடைய உண்மை நிலையை அறிந்து கொள்ளுவதற்கே அரசு தடை போட்டுக் கொண்டிருக்கிறது. இதுதான் உண்மை. இந்த உண்மை நிலையை அறிந்து கொள்ளாமல் எதுவும் செய்ய முடியாது. 2011 கணக்கு இன்று வரை வெளிவரவில்லை. பீகார் அரசு 2022 நிதிஷ்குமார் அரசாங்கம் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பது என்று முடிவு செய்தார்கள். 2011 கணக்கெடுப்பு தொடர்பாக அது ஏன் வெளியிடவில்லை என்பதற்கு பல்வேறு காரணங்கள் சொல்லப்பட்டன.
ஏனென்றால் சாதி, உள்சாதி, குலம், கோத்திரம், வர்ணம் என்ற பல சொற்கள் இருக்கின்றன. இவற்றை ஒன்றோடொன்று குழப்பிக் கொண்ட காரணத்தினால் எத்தனை சாதிகள் என்று சொல்வதிலேயே ஒரு தவறு நேரிட்டதாக ஒரு செய்தி வெளியே வருகிறது. அமைச்சரவையில் ஒரு 3 அமைச்சர்கள் வெளியிட வேண்டும் என்கிறார்கள், வெளியிடக்கூடாது என்று 4 அமைச்சர்கள் சொல்கிறார்கள். பிறகு முடிவு செய்து கொள்ளலாம் என்று மன்மோகன் சிங் பிரதமராக இருந்து சொல்லிவிட்டார். அதற்கு பிறகு அந்த ஆட்சியே போய்விட்டது. பிறகு இவர்கள் வெளிவரவே இல்லை. அதை ஒரு முறையாக இந்த பீகாரில் அவர்கள் மிக தெளிவாக சமூக பொருளியல் ஆய்வாளர்களை கொண்டு கேட்க வேண்டிய 17 கேள்விகளை வகுத்தார்கள். தெரிந்து கொள்ள வேண்டிய தகவல்கள் 17 கேள்விகள் மூலம் வகுத்தார்கள். அவருடைய பொருளியல் தகுநிலை என்ன, வாழ்விடம் என்ன, நகரம் சிற்றூர் பற்றிய கேள்வி, குடும்பத்தில் வரக்கூடிய வருமானம் என்ன, கல்வி என்ன, எல்லா தகவல்களையும் அவர்கள் முறையாக திரட்டினார்கள். இந்த தகவல் திரட்டுவதை எதிர்த்துத்தான் வழக்கு போட்டார்கள் பாட்னா உயர் நீதிமன்றத்தில். அதில் வந்திருக்கிற ஒரு தீர்ப்பு தான் மக்கள் தொகை கணக்கெடுப்பை உயர் நீதிமன்றம் தடை செய்யவில்லை. அது ஒரு தவறான தகவல் திரும்ப திரும்ப பேசப்படுகிறது. சட்டமன்றத்திலும் பேசப்படுகிறது, வெளியிலும் பேசப்படுகிறது. இந்த கணக்கெடுப்பு செல்லும் என்பதுதான் பாட்னா உயர் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு. நான் கையில் வைத்திருக்கேன், 100 பக்கம் கொண்ட ஒரு தீர்ப்பு. இது செல்லும் என்பது மட்டுமல்ல, ஏன் இந்த கணக்கெடுப்பு கூடாது என்று முன்வைக்கப்பட்ட ஒவ்வொரு வாதுரையையும் இந்த தீர்ப்பில் அந்த நீதிபதிகள் சொல்லி சொல்லி மறுக்கிறார்கள், வீழ்த்துகிறார்கள். மீண்டும் இது உச்ச நீதிமன்றத்திற்கு அவர்கள் கொண்டு செல்கிறார்கள். உச்ச நீதிமன்றத்தில் அதை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டார்கள். ஆனால் இந்த கணக்கெடுப்பை தடை செய்ய முடியாது என்று மறுத்துவிட்டார்கள். இந்த கணக்கெடுப்பு முடிவுகளின் அடிப்படையில் அவர்கள் இந்த ஏனைய பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு, நாம் இங்கே எம்பிசி என்று சொல்வது போல பீகாரில் இபிசி என்று பெயர், எக்ஸ்ட்ரீம்லி பேக்வர்ட் கிளாஸஸ், அவர்களுக்கு அப்புறம் எஸ்சி எஸ்டிக்களுக்கு இடஒதுக்கீட்டின் அளவை உயர்த்துகிறார்கள். அந்த நேரம் இல்லை, இல்லை தனித்தனி புள்ளிவரங்களுக்குள் நாம் போக வேண்டியதில்லை. அப்படி உயர்த்தி 50 விழுக்காட்டை 65 விழுக்காடாக்குகிறார்கள். இதை தவிர எந்த கணக்கெடுப்பும் இல்லாத இந்த இடபிள்யூஎஸ் என்ற பாழாய் போன ஒதுக்கீடு அது 10% இருக்கு. எந்த கணக்கெடுப்பும் யாரும் எங்கேயும் சென்சஸ்லாம் எடுக்கல. யார் ஏழை பணக்காரன் முடிவு பண்றது கூட சென்சஸ் கிடையாது. எவ்வளவு பேர் இருக்கிறான்னு கூட சென்சஸ் எடுக்கல. அரசமைப்பு சட்டத்தில் 104வது திருத்தம். அது ஏன் அந்த திருத்தம் கொண்டு வர்றாங்க? நரசிம்மராவ் இருக்கிற காலத்தில் ஒரு முயற்சி நடந்துச்சு. பொருளியலில் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு என்று வந்துச்சு. அதை இந்திராசாணி தீர்ப்பிலேயே தள்ளிவிட்டார்கள். சோஷியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வர்ட், இது சட்டத்தினுடைய நிபந்தனை. சோஷியலி அண்ட் எக்கனாமிக்கலி அல்ல. ஆனால் சோஷியலி என்பதில் எக்கனாமிக்ஸும் அடக்கம். சமூகத்தில் பிற்படுத்தப்பட்டவனுக்கு அதனுடைய ஒரு காரணம், பிற்பட்ட நிலையினுடைய ஒரு பகுதி அவனுடைய வறுமை. எனவே வெறும் எக்கனாமிக்ஸை அளவுகோலாக வைத்து இடஒதுக்கீடு கொடுக்க முடியாது. பொருளியலில் ஏழைன்னா அவனுக்கு காசு கொடு, சோறு போடு, உதவி செய், கட்டணம் செலுத்து, இலவச கொடு. ஆனால் ஒருபோதும் இடஒதுக்கீடு பலன் அவங்களுக்கு கிடைக்காதுன்னு சொல்லி தள்ளிட்டாங்க. இந்த சொல்லில் ஒரு திரிபு வேலை செய்து எக்கனாமிக்கலி பேக்வேர்டு என்று சொல்லாமல் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் என்று ஒரு புதிய சொல்லை நுழைத்து அதுதான் 104வது திருத்தத்தை கொண்டு வந்தார்கள். மன்னிக்கணும், 103வது திருத்தம். 103வது திருத்தத்தின் அடிப்படையில் அரசமைப்பு சட்டத்தை திருத்தி அதை கொண்டு வந்து நுழைச்சாங்க. இவங்களுக்கு பீகார்லையும் அந்த 10% விட்டுறாங்க. அவங்க ஒன்றும் செய்ய முடியாது அதில். எனவே 65 10 75, இந்த 25 மிச்சம் இருக்கு. இதைத்தான் பீகார் உயர்நீதிமன்றம் ரத்து செய்தது. கணக்கெடுப்பு அல்ல,
ரெண்டும் ரெண்டு நீதிமன்ற ஆயங்கள், ரெண்டு பெஞ்ச், வெவ்வேறு பெஞ்ச், வெவ்வேறு காலம். ரத்து செய்த நீதிபதிகள் பெயர் வினோத் சந்திரன், அவர்தான் அப்ப தலைமை நீதிபதி. இன்னொருவர் ஹர்ஷ்குமார். ஹர்ஷ்குமார் வினோத் சந்திரன் கொடுத்த தீர்ப்பு வேறு, சந்திரன் பார்த்தசாரதி கொடுத்த தீர்ப்பு வேறு. சந்திரன் பார்த்தசாரதி கொடுத்த தீர்ப்பை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்திற்கு போனார்கள். உச்ச நீதிமன்றத்தில் அது நிலுவையில் இருக்கிறது, யாரும் தடையே பண்ணல. உச்ச நீதிமன்றமோ உயர் நீதிமன்றமோ சாதிவாரி கணக்கெடுப்பை தடை செய்யவில்லை. தெளிவா தெரிஞ்சுக்கணும். அவங்க தடுத்தது எதை என்றால் 50க்கு மேல போயிட்டதுனால இந்த இடஒதுக்கீட்டு செல்லாதுன்னு சொல்லிட்டாங்க. தனி பிரச்சனை. நாம் இன்னைக்கு 50க்கு மேல கேட்கிறோம், அந்த உச்சவரம்பு கூடாதுங்கிறோம். அரசமைப்பு சட்டத்தில் எந்த இடத்துலையும் அந்த உச்சவரம்பு அப்படிலாம் இல்லை. அந்த உச்சவரம்பை நீக்க வேண்டும் என்பது நம்முடைய கோரிக்கை, தனி செய்தி. ஆகவேதான் நாம் சொல்றோம், இந்த இடஒதுக்கீட்டை தமிழக அரசு செய்ய வேண்டும், செய்ய முடியும். இதான் முக்கியம். இந்த நேரத்தில் உறுப்பினருக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். யார் கொடுத்த தகவல் இது? அதோட முடியல. ஜி.கே. மணி சொல்றார், அவ்வாறு வன்னியர்களுக்கு உள் ஒதுக்கீடு வழங்க மாநில அரசுக்கு அதிகாரம் உள்ளது. சாதிவாரி கணக்கெடுப்புக்கும் உள் ஒதுக்கீட்டுக்கும் சம்பந்தம் இல்லை. ஜி.கே. மணி முன்வைக்கிற வாதம். அவருக்கு சட்ட அமைச்சர் ரகுபதி பதில் சொல்றார், முதல்வர் குறிப்பிட்டதை போன்று பீகார் மாநிலத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டு அது உயர்நீதிமன்றத்தால் ரத்து செய்யப்பட்டு விட்டது. எனவே மீண்டும் நாம் செய்தாலும் மீண்டும் உயர்நீதிமன்றத்தால் ரத்துதான் செய்யப்படும். அவர் ரத்து செய்யப்படுமானால் உங்களுக்கு என்ன நன்மை இருக்கிறது? இது சட்டப்பேரவையில் நடைபெற்ற விவாதம். 26ஆம் தேதி தீர்மானம் இயற்றுகிறார்கள். 2 நாள் கழித்து இந்திய அரசு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வேண்டும், முழுமையாக நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை நாமும் வலியுறுத்துகிறோம். அதில் எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை. சட்டமன்ற தீர்மானம் சரியானது. நீங்க நடத்துன்னு கேட்கறதுல தப்பே இல்லை. நாமும் கேட்போம். ஏன் நடத்தாம தட்ட கழிக்கிற? அது இந்தியா முழுவதற்கு 69வது இனத்தின்படி நீ நடத்து. ஆனால் மாநில அரசு நடத்துவதற்கு அது தடையே இல்லை. மாநில அரசுக்கும் இன்னும் இந்த தீர்ப்பில் மிக தெளிவாக சொல்றாங்க, மாநில அரசு செயல்பட வேண்டுமானால் அரசமைப்பு சட்டத்தினுடைய 15, 16 உறுப்புகள் மட்டுமல்ல, 20, 23, 24, 45 அரசமைப்பு சட்டத்தினுடைய பார்ட் 9, 9A, நான் ஒவ்வொன்றும் என்னென்னு விளக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. இவை எல்லாவற்றையும் செயல்படுத்த வேண்டுமானால் மாநில அரசுக்கு தரவுகள் தேவை. நீங்க சென்சஸ் எடுக்கலாம், சர்வே எடுக்கலாம், புள்ளிவரங்களை திரட்டலாம். 2008ஆம் ஆண்டின் புள்ளிவர சட்டம் அதற்கான அனுமதியை மாநில அரசுக்கு வழங்குகிறது. நம்முடைய முதல்வர் அவர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர், அனைத்திந்திய சமூக நீதி கூட்டமைப்பினுடைய தலைவர். அனைத்திந்தியாவுக்கும் நீங்கள் வழிகாட்ட வேண்டும். அப்படி வழிகாட்ட வேண்டும் என்றால் இந்திய அளவில் கணக்கெடுப்பு கேட்க வேண்டும். அதே நேரத்தில் கர்நாடகம் 2015 கணக்கெடுப்பு நடத்தியது. பீகார் 2022 நடத்தி இருக்கிறது. அது செல்லும் என்று உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. 1947க்கு பிறகு 51 ஒரு கணக்கெடுப்பு எடுத்தார்கள். எடுக்கும் போதே ஓபிசியை, அதாவது ஏனைய பிற்படுத்தப்பட்டோரை, எஸ்சி எஸ்டி அல்லாத சாதிகளை கணக்கெடுக்க கூடாது என்று அரசு அறிவித்து அந்த கணக்கை எடுத்தது. எஸ்சி எஸ்டி மட்டும் கணக்கெடுக்கப்பட்டது. ஏனென்றால் அரசமைப்பு சட்டத்தில் அவர்களுக்கான காப்பு கூறுகளை அம்பேத்கர் அவர்கள் எடுத்திருந்தார், இணைத்திருந்தார். எனவே அதை எடுக்காமல் தவிர்க்க முடியவில்லை, எடுத்தார்கள்.
அதற்கு பிறகு இந்த கணக்கெடுப்பு எஸ்சி எஸ்டி நீங்களாக மற்ற சாதிகளுக்கான கணக்கெடுப்பாக நடத்தப்படவே இல்லை. 2011 இந்திய நாடாளுமன்றத்தில் காங்கிரஸ், பாஜக உள்ளிட்ட எல்லா கட்சிகளும் சேர்ந்து இயற்றிய ஒருமனதான தீர்மானத்தின்படி ஒரு கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது. அதனுடைய முடிவுகளை அன்றைய அரசும் வெளியிடவில்லை, இன்றைய அரசும் வெளியிடவில்லை. இன்று வரை வெளியிடப்படாத ஒரு செய்தியாகவே அது இருக்கிறது. இந்த இடஒதுக்கீடு என்பது மட்டுமல்ல, அரசமைப்பு சட்டத்தினுடைய 15வது உறுப்பின்படி பெண்கள் குழந்தைகளுக்கான நலத்திட்டங்களை வகுக்க வேண்டும். 16வது உறுப்பின்படி செய்யப்பட்ட திருத்தங்களின்படி நீங்கள் ஏனைய பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான சிறப்பு திட்டங்களை வகுக்க வேண்டும். இவை எல்லாவற்றுக்குமே இந்த கணக்கெடுப்பு தேவை. நான் முன்பு படித்து காட்டியது போல நீங்கள் என்னதான் ஆசைப்பட்டாலும் சாதி ஒழிந்து விடவில்லை, மறைந்து விடவில்லை. அது குத்துக்கல்லாக நிலைத்து இருக்கிறது. குத்துக்கல்லாக மட்டுமல்ல, குடையும் கல்லாகவும் நீடிக்கிறது. எனவே யாரும் கண்டுகொள்ளாமல் இருப்பதன் மூலம் சாதி ஒழித்து முடியாது. பூனை கண்ணை மூடிக்கொள்வதால் உலகம் இருண்டு போவது போல் நாம் செய்ய முடியாது. இந்த கணக்கெடுப்பை அப்படி எடுக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கான அரசமைப்பு சட்ட வழிவகை என்ன? இந்திய அரசமைப்பினுடைய 7வது அட்டவணையில் 3 அதிகார பட்டியல்கள் இருக்கின்றன. முதல் பட்டியல் ஒன்றிய பட்டியல். அந்த ஒன்றிய பட்டியலில் 69வது இனம், ஐட்டம் 69. அங்க ஒரு வார்த்தை தான் இருக்கு, சென்சஸ். அவ்வளவுதான். அது சோசியோ எக்கனாமிக் சென்சஸா, காஸ்ட் சென்சஸா, சென்சஸ் அவ்வளவுதான். இந்த சென்சஸை இந்திய அரசு எடுத்துக்கொள்ளலாம். இந்திய அரசமைப்பில் முற்போக்கான பல வழிவகைகள், நீதிக்கான போராட்டத்தில் பெறப்பட்ட பல வழிவகைகள், இவை எல்லாமே எனேபிளிங் ப்ரொவிஷன்ஸ், என்ஃபோர்சிங் ப்ரொவிஷன்ஸ் அல்ல. சென்சஸ் எடுக்கிற அதிகாரம் என்பது சென்சஸ் எடுத்தாக வேண்டும் என்று சொல்கிற அதிகாரம் அல்ல. இந்திய நாடாளுமன்றம் சென்சஸ் எடுக்கலாம். அதுதான் அந்த 69 94வது உறுப்பு இருக்கிறது. சென்சஸ் தவிர விசாரணைகள், ஆய்வுகள், கணக்கெடுப்புகள். இந்த பட்டியலில், ஒன்றிய பட்டியலில் இடம்பெற்றிருக்கிற பொறுப்பாடுகளின் எந்த ஒன்றின் நோக்கத்திற்காகவும் நீங்கள் புள்ளி விவரங்கள் திரட்டலாம். சாதிவாரி கணக்கெடுப்பு, சாதி அடிப்படையிலான இடஒதுக்கீடு, சாதிக்கும் பொருளியலுக்குமான உறவு என்று நாம் நிறைய பேசுகிறோம். சாதி இருக்கின்றது என்பானும் இருக்கின்றானே, இருட்டறையில் உள்ளதடா உலகம் என்று புரட்சி பாவலர் பாடினார். சாதி இருக்கிறதா? இருக்கிறது என்று சொல்கிறவனும் இருக்கின்றானே. இல்லை என்று சொன்னால் அது இல்லாமல் ஒழிந்து விடுமா? அதனால்தான் அவரே பாடினார், சாதி ஒழித்திடல் ஒன்று நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று பாதியை நாடு மறந்தால் மற்ற பாதி துலங்குவதில்லை. சாதிவாரி கணக்கெடுப்புக்கும் இடஒதுக்கீட்டுக்கும் இருக்கிற தொடர்பு, தரவுகள் அடிப்படையிலான நலத்திட்டங்களோடு இருக்கிற உறவு பற்றியெல்லாம் நாம் பேசுகிறோம். ஆனால் சாதிவாரி கணக்கெடுப்பை சாதி ஒழிப்புக்கான ஒரு வழியாக முன்மொழிகிற தீர்ப்பு தான் பாட்னா உயர் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு. இந்த தீர்ப்பினுடைய தொடக்க வரி KV சந்திரனும் பார்த்தசாரதியும் வழங்கியிருக்கிற அந்த தீர்ப்பு, அதனுடைய முதல் வரி தொடங்கும் போதே இப்படி சொல்லுகிறார்கள்: தி ஆக்ஷன் ஆஃப் த ஸ்டேட் இன் கேரிங் அவுட் எ காஸ்ட் சர்வே. சாதி கணக்கெடுப்பு எடுத்த மாநில அரசினுடைய செயல், இந்த செயலும் இந்த செயலை எதிர்த்து மனித உரிமைகள் மீறப்பட்டு விட்டதாக சொல்லி தொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வழக்கம் reveal that despite attempts to efface it from the social fabric,
சமூக நெசவிலிருந்து சாதியை ஒழிப்பதற்கு எவ்வளவோ முயற்சிகள் செய்தும் caste remains a reality and refuses to be swept aside, wished away or brushed aside, nor does it wither away and disperse into thin air. எவ்வளவு முயன்றாலும் இந்த சாதி ஒழிந்து விடவில்லை, மறைந்து விடவில்லை, காற்றோடு காற்றாக கலந்து போய்விடவில்லை. அது அகல மறுக்கிறது என்பதைத்தான் பீகார் அரசு உத்தரவிட்ட இந்த கணக்கெடுப்பும், இந்த கணக்கெடுப்புக்கு எதிராக தொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வழக்கும் காட்டுகின்றன என்று அவர்கள் எழுதுகிறார். எல்லாவற்றிலும் நமக்கு ஒரு தொலைதூர இலக்கு வேண்டும். நிகர்மையும் அறமும் கோலோச்சுகிற ஒரு புதிய தமிழகத்தை, புதிய உலகத்தை படைக்க வேண்டும். அதற்கு சாதிவாரி கணக்கெடுப்பு உதவுமா, உதவாதா? உதவும் என்றால் அதை யார் செய்வது? பிரித்தானியர் தங்களுடைய ஆட்சி காலத்தில் இந்தியாவினுடைய உழைப்பு சந்தை, சரக்கு சந்தை, இவற்றையெல்லாம் பற்றிய தெளிந்த தரவுகளை திரட்டுவதற்காக 1871 கணக்கெடுப்பை தொடங்கினார்கள். அந்த கணக்கிற்கான பெயரே சோஷியோ எக்கனாமிக் காஸ்ட் சென்சஸ், சமூக பொருளியல் சாதி கணக்கெடுப்பு என்றுதான் பெயர். 10 ஆண்டுக்கு ஒரு முறை எடுத்தார்கள். 1931 கடைசியாக எடுக்கப்பட்டது. 31க்கு பிறகு அப்படி ஒரு கணக்கெடுப்பு இன்று வரை எடுக்கப்படவில்லை. எடுக்கப்பட்டாலும் அது வெளியிடப்படவில்லை. மண்டல் குழுவும் அந்த 31ஆம் ஆண்டு கணக்கெடுப்பை தான் அடிப்படையாக கொண்டது. இப்போது இருக்கிற அரசுகளும் அதைத்தான் சார்ந்திருக்கிறார்கள். எண்ணிக்கை வளர்ந்திருந்தாலும் அந்த விகிதம் மாறாதிருக்கிறது என்பதுதான் அந்த புரிதலுக்கான அடிப்படை. இடஒதுக்கீடு தேவைப்படாத முன்னேறிய சாதிகளுக்கு, அடித்தட்டத்தில் இருக்கிற, அடிமட்டத்தில் இருக்கிற பழங்குடிகளுக்கு, தாழ்த்தப்பட்ட சாதிகளுக்கு, இடைச்சாதிகளுக்கு, இவற்றிடையிலான தக உறவு, விகித உறவு பெரும்பாலும் மாறவில்லை என்ற அடிப்படையில் தான் அது கணிக்கப்படுகிறது. சட்டப்பேரவையில் ஒரு விவாதம் நடைபெற்றது. இது எல்லா நாளேடுகள்லையும் வந்திருக்கு. சட்டப்பேரவையினுடைய குறிப்பில் இருக்கு, எதுவும் மாற்றி சொல்ல முடியாது. அந்த விவாதத்தில் என்ன நடக்குதுன்னா, நாடு முழுவதும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அதற்கு பிறகுதான் இதை அமல்படுத்த முடியும். ஜி.கே. மணி கேட்கிறார், 10.5 இடஒதுக்கீடு கேட்கிறாரு. அதுக்கு நம்முடைய முதல்வர் அளித்த பதில் இது. ஏற்கனவே பீகார் மாநிலத்தில் இது போன்ற கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு அது நீதிமன்றத்தால் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அவர் என்ன காரணம் சொல்லியிருக்காருங்கிறத மட்டும் நான் சொல்றேன். அவர் சொல்றாரு, அரசமைப்பு சட்டத்தினுடைய 342A, அதாவது 342 திருத்தப்பட்ட சட்டம், அதனுடைய 3வது உறுப்பு இங்கே இருக்கு. இவர் என்ன சொல்றாருன்னா, வில்சன் என்ன சொல்றாருன்னா, அது 105வது திருத்தம். அரசமைப்பு சட்டத்தில் அது 105வது திருத்தம். 105வது திருத்தத்தின் படி மாநில அரசு தரவுகளை வைத்துக் கொள்ள அனுமதிக்கிறதே தவிர கணக்கெடுப்பு நடத்த அனுமதிக்கவில்லை என்று அவர் சொல்றார். தமிழ்நாட்டின் சார்பில், தமிழக அரசின் சார்பில், திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் சமூக நீதிக்காக நீதிமன்ற களத்தில் சிறப்பாக வாதிட்டு வெற்றிகளை பெற்றுக் கொடுத்தவர் வில்சன். நான் மறுக்கவே மாட்டேன். இல்லைன்னா இன்னைக்கு மருத்துவக் கல்லூரிகள் மற்ற இடங்களில் செய்ய முடியாமல் போயிருக்கோம். அவருக்கு முக்கியமான பங்கு இருக்கிறது. ஆனால் இவர் இந்த தனிநபர் மசோதாவில் என்ன சொல்றாருன்னா, நமக்கு வைத்துக் கொள்ளதான் அனுமதி கொடுக்கிறார்கள், திரட்டுவதற்கு இடம் இல்லைன்னு சொல்றார். தவறு. நான் அப்படியே படிக்கிறேன்.
342A மூணாவது பிரிவு. Notwithstanding anything contained in clauses 1 and 2, every state or union territory, ஒவ்வொரு மாநிலமும் ஒன்றிய ஆட்சி புலமும் may by law, சட்டப்படி, prepare and maintain for its own purposes a list of socially and economically backward classes, entries in which may be different from the central list. ஏன் வந்துச்சு இந்த வார்த்தை? ஏன் இந்த 305வது திருத்தம் வந்துச்சு தெரியுமா? 102வது திருத்தத்தில் என்ன பண்ணாங்கன்னா, நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வேர்ட் அந்த இவங்க போட்டாங்க, சோஷியல் அண்ட் எக்கனாமிக்கலி பேக்வேர்ட் கிளாஸஸ்க்கு நேஷனல் கமிஷன் போட்டாங்க. அதான் 102வது திருத்தம். அதுக்குள்ள ஒரு வாசகத்தை செருவினாங்க. என்னன்னா, இவங்கள்ட்ட தான் இனிமேல் இந்த லிஸ்ட் இருக்கும். யார்கிட்ட? இந்த கமிஷன்ட்ட தான் இருக்கும். மாநில அரசு பட்டியல் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றோ கொள்ளக்கூடாது என்றோ சொல்லல. உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு நடக்கிற போது ஏன் மாநில அரசுக்கு நீங்க இதை பத்தி ஒண்ணுமே சொல்ல, மறைமுகமாக மாநில பட்டியலை மறுக்கிறீர்களா என்று நீதிபதிகள் கேட்டாங்க. இந்திய அரசு சொல்லிச்சு, இல்லை நாங்க மறுக்கல, நாங்க இதை சொல்லி இருக்கிறோமே தவிர அதை நாங்க தடுக்கலன்னாங்க. இதை வாயால சொல்லாதீங்க, சட்டம் போட்டுட்டு சொல்லுங்க. நாங்க அந்த சட்டம் தான் 105. ஆகவே 105வது திருத்தம் அதனுடைய 3வது பிரிவு மாநில அரசே கணக்கெடுப்பு நடத்த அனுமதிக்கிற பிரிவு, இது அனுமதிக்காத பிரிவு என்று வில்சன் சொல்றார். தவறுது. நேரடியாக சொல்றாங்க, prepare and maintain. prepare எங்க பண்றது? 4 அறைக்குள்ள உட்கார்ந்து பண்றது. you can prepare a list of OBC state list prepare பண்ணலாம். எப்படி prepare பண்றது? by taking a census, caste survey. நிதிஷ்குமார் செய்தது போல செய்யணும். எனவே தான் நான் மீண்டும் சொல்லுகிறேன், சாதிவாரி கணக்கெடுப்பு சமூக நீதியை நிலைநாட்டுவதற்கு ஒடுக்குண்ட மக்கள், பெண்கள், குழந்தைகள், ஏழைகள் இவர்களுடைய வாழ்க்கை நிலை என்ன, முன்னேற்றுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை மக்கள் மத்தியில் கொண்டு போய் நிறுத்தும். இந்த உண்மைகளை கண்டுதான் இருட்டறையில் உள்ளவர்கள் அஞ்சுகிறார்கள். இருட்டை இருட்டாகவே வைத்துக் கொள்வதற்காகத்தான் சாதிவாரி கணக்கெடுப்பை எதிர்க்கிறார்கள். நீங்க இருட்டில் ஒளிபரவுமானால் சாதிவாரி கணக்கெடுப்பே சாதி ஒழிப்புக்கும் வழிவகுக்கும். நன்றி, வணக்கம்.